Good morning, students. Good morning. Good morning. Today we are going to see the activity introducing words of feelings. இன்னைக்கு நம்ம feelings பத்தி பார்க்க போறோம். உணர்ச்சிகள் பத்தி பார்க்க போறோம். அந்த உணர்ச்சிகளுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? அந்த ஆக்டிவிட்டி நேம் இஸ் introducing words of feelings. First look at this picture. இந்த பொண்ணு எப்படி இருக்கா? இந்த சேடுனா என்ன தமிழ்ல? சோகமா இருக்கறா. ஓகேவா? இந்த படத்துல இந்த பொண்ணு வந்து சோகமா இருக்கா. சோகமா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல sad. ஓகே சஞ்சனா, when you will feel sad? When you will feel sad? எப்ப நீ சேடா இருப்ப? ஓகே, யாருன்னா திட்டினா you will feel sad. You should say I will feel sad. I will feel sad. Okay, good. Logit, when you will feel sad? அப்பா அம்மா திட்டுறாங்க. Okay, அப்பா அம்மா திட்டினாங்கன்னா லோகித் எப்படி இருக்கும்? sad. அப்ப என்ன சொல்லணும்? I feel sad. Feel sad. Okay, good. Now listen to me. அப்போ யாருன்னா நம்மள திட்டினாங்கன்னா, நம்ம எக்ஸாம்ல கம்மியா மார்க் எடுத்துட்டோம்னா, நம்ம அப்பா அம்மா திட்டினாலோ நீங்க எப்படி இருப்பீங்க? எல்லாருமே சேடா இருப்பீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். In this picture, how the girl is? Happy na என்ன தமிழ்ல? மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கறா. வெரி குட். அப்துல், when you will feel happy? நான் டெஸ்ட்ல ஃபுல் மார்க் வாங்குனா. வெரி குட். clap for Arfat. அவன் டெஸ்ட்ல ஃபுல் மார்க் வாங்குனா அவன் எப்படி இருப்பானா? ஹாப்பியா இருப்பானா. நித்திக், when you will feel happy? அப்பா நான் பொதுநாள் டைக்கு டைக்கு. அப்போ உனக்கு ஹாப்பியா இருந்துச்சா? அப்ப என்ன சொல்லணும்? I felt happy. Very good. Clap for Nitik also. Okay. Good students. Now we can see the next feeling. You can see in this picture, grandma is giving gift to this girl. Grandma வந்து இந்த கேர்ளுக்கு gift கொடுக்கறாங்க. ஓகேவா? அப்ப gift கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வியப்பா இருக்கும். கரெக்ட் லோகித். வியப்பும் ஒண்ணுதான், ஆச்சரியமே ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல அதுக்கு வாவ்னு சொல்லுவோம். அது நம்மளோட எக்ஸ்பிரஷன். அதுக்கு என்னது? சர்ப்ரைஸ். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? சர்ப்ரைஸ். ஓகேவா? Now the next feeling you can see in this picture. இந்த பையன் என்ன பண்றான்? What the boy is doing in this picture? அவன் ஸ்லீப் பண்ணல, அவன் தூங்கல. இந்த பையன் இந்த படத்துல தூங்கல, ரெஸ்டும் எடுக்கல. இவன் பார்த்தேனா ஹோம்வொர்க் பண்ணிருக்கான். அவன் பேக்ல புக்ஸ் எடுத்து வைக்கல, பென்சில் எடுத்து வைக்கல, ஷார்ப்னர் எடுத்து வைக்கல. அப்படியே போட்டுட்டு சோஃபா மேல படுத்துட்டான். எல்லாருமே நீங்க அப்படிதானே பண்ணுவீங்க? அஸ்வின் அப்படிதானே பண்ணுவ? பண்ண மாட்டியா? நம்ம பண்ண கூடாது. இது வந்து ஒரு பேட் ஹாபிட். இது வந்து லேசி. லேசினா சோம்பேறி. நம்ம வேலைய முடிக்காம அப்படியே போட்டுட்டு படுத்துக்கிறதோ உக்காந்துக்கிறதோ அதுதான் என்னது? லேசி. நம்ம யாரும் நம்ம லேசியா இருக்க கூடாது. நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். ஓகேவா? எப்படி இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். லேசியோட ஆப்போசிட் வந்து ஆக்டிவ். சுறுசுறுப்பா இருக்கணும். நம்மளோட வேலையெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம ரெஸ்டே எடுக்கணும், படுக்க போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இன் திஸ் பிக்சர் யூ கேன் see இந்த பையனுக்கு எப்படி இருக்கு? ஹங்கிரியா இருக்கு. ஹங்கிரினா என்னது? பசி எடுக்கிறது. கிளாப் ஃபார் சஞ்சனா. இப்போ உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஹங்கிரியா இருக்குமா? எப்போ? இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் ஹங்கிரி. ஹங்கிரினா பசி எடுக்கிறது. ஓகே, do you understand? Okay, next feelings, listen to me. இந்த பையன் எப்படி இருக்கான் இந்த படத்துல? கோமா இருக்கிறான். கோமா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹங்கிரினா பசி. கோமா இருக்கிறதுக்கு ஆங்கிரி. ஹங்கிரினா பசி, ஆங்கிரினா கோபம். ஓகேவா? Arish, when you will feel angry? Arish,
உனக்கு எப்ப கோவம் வரும்? கோவம் வருமா? விளையாட்டுல சேர்த்துக்கலனா அர்ஃபாத்துக்கு அடிச்சிட்டா கூட கோவம் வரும். திவிஷா, when you will feel angry? திவிஷா கோவம் வராதா? ஓகே, அப்ப குட் கேர்ள். திவிஷாக்கு கோவமே வராதா? நம்ம கோவம் வந்தா கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியணும் நம்ம எமோஷன்ஸ். நம்ம மறுபடியும் அவங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. ஓகேவா? யாருன்னா உங்களை திட்டுறாங்க, உங்களுக்கு கோவப்படுற மாதிரி எதனா பண்ணா நீங்க பதிலுக்கு பதில் சண்டை போடக்கூடாது, அடிக்க கூடாது. வீட்டுல யாருன்னா அது மாதிரி பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸ்கூல்ல யாருன்னா அது மாதிரி எதனா பண்ணாங்கன்னா டீச்சர் கிட்ட சொல்லணும். நீங்க பதில் போயிட்டு சண்டை போடுறது. ஆங்கிரி இஸ் a ஃபீலிங், இட்ஸ் an எமோஷன். அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு தெரியணும். ஹாப்பினஸையும் சேட்னஸையும் நம்ம ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஆனா ஆங்கிரி வந்து நம்ம எப்பப்போ எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அப்பதான் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் ஆங்கிரி. அதுக்கு தான் மிஸ் வந்து ரெட் கலர் சார்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஆங்கிரினா கோவமா எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்க, முகம்லாம் எப்படி இருக்கும், கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுமா, அப்படியே முகம்லாம் அப்படியே கோவம் அப்படியே அனல் தெரிக்கும், பயங்கரமா இருக்கும். சரியா? ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஃபீலிங். இந்த பையன் என்ன பண்றான்? நாய் குலைக்குது. அவன் எப்படி இருக்கான்? அவன் என்ன பண்றான்? பயப்படுறான். நாயை பார்த்த உடனே பயப்படுறான். அதுக்குதான் இங்கிலீஷ்ல அஃப்ரைட். இங்கிலீஷ்ல பயத்துக்கு அஃப்ரைட். ஓகேவா? அசரஃப், வே பார்த்து பயப்படுவ? பேய்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய். இருந்தாலும் பேய் படலாம் நம்ம பார்க்க கூடாது. ஓகேவா? சரியா? யூ ஷுட் நாட் பி அஃப்ரைட் ஆஃப் எனிதிங். நம்ம எல்லாருமே தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. ஓகேவா? ரிஷ்வன், நீ எப்போ பயப்படுவ? காட்டுல தனியா விட்டு போயிட்டோம். ரிஷ்வந்த் என்ன பண்ணுவானா? பயப்படுவானா? ஓகே, அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நீங்க பயப்படுற மாதிரி ஃபீலிங்ஸ் காமிங்க. பாம்பு பார்த்தா என்ன பண்ணுவீங்க? பயந்து ஓடுவீங்களா? உனக்கு எப்ப பயம் வரும்? திவிஷா, எலும்பு கொண்டு பார்த்தா எப்படி வருமா? பயம் இருக்குமா? ஆனா நம்ம நிறைய விஷயத்துக்கு தைரியமா இருக்கணும், நம்ம பயப்படக்கூடாது. இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் அஃப்ரைட். பாத்தீனா அப்படியே வாயில பல்ல கையெல்லாம் வெடிச்சுக்கிட்டு அப்படியே பயப்படுற மாதிரி இருக்காங்க இல்லையா? அதுதான் அஃப்ரைட். ஓகே, டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் பாருங்க. You can see in this picture the boy is seeing his torn shirt. அவனோட ஷர்ட் பாக்குறான். ஷர்ட் எப்படி இருக்கு? கிழிஞ்சு இருக்கு. அது பார்த்தோன்னே எப்படி ஆயிடுச்சு அவனுக்கு? ஆச்சரியம் கிடையாது, ஷாக் ஆயிடுச்சு. அது பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? ஷாக்னா அதிர்ச்சி. நம்ம நல்லா தானே வச்சோம் இந்த ஷர்ட்ட, எப்படிடா இந்த ஷர்ட் கிழிஞ்சிடுச்சுன்னு அதிர்ச்சி ஆகுறது. ஷாக்னா என்னன்னா அதிர்ச்சி. ஷாக்னா என்னது? அதிர்ச்சி. அவனோட ஷர்ட் நல்லா தான் வச்சிருந்திருக்கான், ஆனா எடுத்து பார்க்கும் போது கிழிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு? ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓகேவா? அவனுக்கு எப்ப அதிர்ச்சி ஆகும்? ஓகே, திடீர்னு நீங்க வீட்டுல விட்டுட்டு போறீங்க, ஊர்ல இருந்து வந்து பார்க்கும் போது அது செத்து போயிருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமா? ஷாக்கிங்கா இருக்கும். வெரி குட். Now in this picture you can see the girl is feeling sleepy. Sleepy-னா தூக்கம் வருது. சரியா? நம்ம எப்பனா எதனா நல்ல கதை கேட்டோம்னா நமக்கு எப்படி வந்துரும்? நம்மளே அறியாம தூக்கம் வந்துரும். ஒரு சிலருக்கு பாடம் நடத்தும் போது என்ன வந்துரும்? தூக்கம் வந்துரும். அதுதான் ஸ்லீப்பி. தூக்கம் வர்றது என்னது? ஸ்லீப்பி. இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் ஸ்லீப்பி. ஓகேவா? நம்மளே அறியாம தூக்கம் வருது, நம்ம டயர்டா இருக்கும் போது தூக்கம் வருது, அதுதான் ஸ்லீப்பி. நம்ம என்ன சொல்லணும்? we feel sleepy. Okay, next reaction. You can see in this picture, இந்த பையன் வந்து பால் ஆடிட்டு டயர்டா உக்காந்துட்டான். பால் மேலேயே டயர்டா உக்காந்துட்டான். ஓகேவா? அதுதான் டயர்டு. ஓகே, தேவஸ்ரீ, when you will feel tired? உனக்கு எப்ப டயர்ட் ஆயிடும்? விளையாடுனா டயர்ட் ஆயிடும். ஜெயஸ்ரீ, when you will feel tired?
மிஸ் நான் ரன்னிங் ரேஸ்ல ஓடுனா எனக்கு டயர்ட் வரும். ரன்னிங் ரேஸ்ல ஓடி முடிச்சிட்டா உனக்கு டயர்ட் ஆயிடுவ. வெரி குட். அதே மாதிரி படிக்கும்போது ரொம்ப படிக்கும்போது ரொம்ப படிச்சா டயர்ட் ஆயிடுமா? தூக்கம் வந்துருமா அர்ஃபாத்துக்கு ரொம்ப படிச்சா? குணஸ்ரீ டான்ஸ் ஆடினா டயர்ட் ஆயிட்டு தூக்கம் வந்துடும். ஓகே குட். லாஸ்ட் பிக்சர், லிசன் டு மீ. In this picture you can see the boy is drinking water in the tap. எப்ப நீங்க தண்ணி குடிப்பீங்க? தண்ணி தாகம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே தண்ணி குடிப்போம். தாகம் எடுக்கிறதுக்கு தான் இங்கிலீஷ்ல thirsty. ஓகே, when we feel thirsty we drink water. thirsty-னா தாகம் எடுக்கிறது. Do you all understand? இந்த படம் தான் thirsty. thirsty-னா என்னது? தாகம் எடுக்கிறது. இந்த facial expression தான் thirsty. Do you all understand? Okay, now listen to me. Now listen to me. நான் இப்ப எல்லா ஃபீலிங்ஸ் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். tired, afraid, afraidனா பயப்படுறது. ஓகேவா? surprise, ஆச்சரியம், வியப்பு, angry, பசி எடுக்கிறது. ஓகேவா? angry, கோவப்படுறது. thirsty, தாகம் எடுக்கிறது. lazy, சோம்பேறியா இருக்கிறது. sad, சோகம். happy, சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. shocked, அதிர்ச்சி. ஆச்சரியம்னா சர்ப்ரைஸ்ட். ஷாக்னா அதிர்ச்சி. ஸ்லீப்பி, தூக்கம் வரதா ஸ்லீப்பி. Can you all understand? Yes.